தவிக தலைவர் விஜய் தனது பரப்புரையை திருச்சியிலிருந்து இன்று காலை தொடங்குகிறார். இதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணாவிடம் கேட்டு பெறலாம். குணா, தகவல்கள் என்ன? இப்போ திருச்சிக்கு செல்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது முதற்கட்ட பிரச்சாரத்தினை தொடங்குவதற்காக இன்றைய தினம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். இதற்காக சரியாக தனது இல்லத்திலிருந்து 8:20 மணிக்கு புறப்பட்ட நடிகரும் தாவேகாவினுடைய தலைவருமான விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலமாக செல்லக்கூடிய விஜய் இன்று 3 மாவட்டங்களில் பரப்புரையினை மேற்கொள்ள இருக்கிறார். அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தற்பொழுது இந்த மக்களை சந்திப்பதற்குண்டான அந்த பிரச்சாரத்தினை முதற்கட்டமாக இன்றைய தினம் தொடங்க இருக்கிறார். அதுவும் குறிப்பாக 10:35 மணி அளவில் திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் விஜய் பொதுமக்களிடையே பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் விஜய் பிரச்சாரத்தினை மேற்கொள்ள இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பிரச்சாரத்தினை மேற்கொள்ளக்கூடிய விஜய் அதன் பிறகு மதியம் 1 மணி முதல் 3 மணிக்குள்ளாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் அரியலூர் மாவட்டத்திற்கும், அதைத் தொடர்ந்து 5 மணி முதல் 7 மணிக்குள்ளாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் என இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு உண்டான அந்த பிரச்சாரத்தினை மேற்கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரத்தினை மேற்கொள்வதற்குண்டான அந்த திட்டம் என்பது விடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த வாரம், அதாவது டிசம்பர் 20 வரை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் 3 மாவட்டங்களுக்கு என தனது பிரச்சாரத்தினை மேற்கொள்ள இருக்கிறார். சனிக்கிழமைகளில் தொடர்ந்து பிரச்சாரத்தினை மேற்கொள்ளக்கூடிய நடிகர் விஜய் முதற்கட்டமாக இன்றைய தினம் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகள் மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தனது பிரச்சாரத்தினையும் மேற்கொள்ள இருக்கிறார். அதிலும் குறிப்பாக பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது தனது பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் யாரும் வர வேண்டாம், இருசக்கர வாகனத்தின் பின்தொடர வேண்டாம் எனவும், அதைத் தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பிலிருந்தும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே விஜய் பரப்புரையினை மேற்கொள்ள வேண்டும், பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடங்களில் தகுந்த பாதுகாப்பும் முன்னெச்சரிக்கையும் வழங்க வேண்டும் எனவும் ஏற்கனவே தாவேகா தரப்பிலிருந்தும் காவல்துறைக்கு கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு வழிமுறைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தன. அதனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் தாவேகா சார்பில் நேற்றைய முன்தினம் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. அதுவும் தேர்தலுக்கு முன்பாக முதல் பரப்புரையினை மக்களை சந்திப்பதற்குண்டான பரப்புரை மேற்கொள்வதன் காரணமாக அதிகப்படியான கூட்டம் விஜயை பார்ப்பதற்காக வரும் என்பதன் காரணமாக அதை கூட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்கும் அதே போன்று வழிநெடுகிலும் தனக்கான அந்த வரவேற்பு எங்கும் வழங்க வேண்டாம் எனவும் விஜய் தரப்பிலிருந்தும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பரப்புரைக்கு முன்பாக 2 மாநில மாநாடுகளையும் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்தும் நடத்தப்பட்டிருந்தன. முதல் மாநாடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சாலையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் 2வது மாநில மாநாடு கடந்த மாதம் மதுரையில் பாரப்பத்தி பகுதியில் நடைபெற்றிருந்தது. அந்த பாரப்பத்தி மாநாட்டில் நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மக்களை விரைவில் சந்திக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் முதற்கட்ட பிரச்சாரத்தினை, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தினை மேற்கொள்வதற்குண்டான அந்த அறிவிப்பு என்பது 4 நாட்களுக்கு முன்பாக வருகை தந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு தற்பொழுது விஜய் புறப்பட்டிருக்கிறார். குணசேகரன், இப்போ விஜய் அவர்களோட நிர்வாகிகள் யாரெல்லாம் பயணிக்கிறாங்க? இப்போ தொண்டர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? அதாவது தனி விமானம் மூலமாக திருச்சி புறப்படக்கூடிய விஜய் அவர் மட்டுமே இந்த விமானத்தில் பயணிக்கிறார். அவரோடு அவருடைய உதவியாளர் மட்டுமே இந்த விமானத்தில் பயணிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவருக்கு திருச்சியில் வரவேற்பு வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 பொறுப்பாளர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணிக்காக வழங்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சிக்கு 5 பேர், அரியலூருக்கு 5 பேர் மற்றும் பெரம்பலூருக்கு 5 பேர் என 5 நிர்வாகிகள் அவருடைய இந்த பரப்புரை மேல்வதற்குண்டான அந்த ஏற்பாட்டினை மேற்கொள்கிறார்கள். முதற்கட்டமாக
குறிப்பாக திருச்சியில் கரிகாலன், சந்திரா, விக்னேஷ் உள்ளிட்ட இந்த நிர்வாகிகளும், அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் 5 பேர் சிவகுமார், ரவிக்குமார் உள்ளிட்ட 5 பேரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 பேர் மட்டுமே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்குண்டான அந்த ஒவ்வொரு ஏற்பாடுகளையும், அதாவது நடிகர் விஜய் எந்த பகுதியில் நின்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டும், எந்த பகுதியிலிருந்து பொதுமக்களை அழைத்து வர வேண்டும், எந்த பகுதியிலிருந்து அவர் புறப்பட வேண்டும் என்பது குறித்தான அந்த ஏற்பாடுகளை இந்த 5 பேர் கொண்ட நிர்வாக குழு மட்டுமே அந்தந்த மாவட்டங்களிலும் கண்காணிப்பினை மேற்கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக காலை 10:30 மணிக்கு திருச்சி மாவட்டம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து தனது முதல் பரப்புரையினை மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய நடிகர் விஜய் மாலை 4 மணிக்கு குன்னம் பேருந்து நிலையம் அருகில் இருந்தும், அதே போன்று 5 மணி முதல் 7 மணி வரை வானொலி திடல் என பெரம்பலூர் மாவட்டத்திலும் அவரது பிரச்சார பயணம் என்பது மேற்கொள்ள இருக்கிறது. அவரது பிரச்சார வாகனம் நேற்று பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டிருந்தது. பிரச்சார வாகனத்திற்கு அவர் செல்லக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்திற்கு வழிநெடுகிலும், அதாவது கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தாவேகாவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பும் அளித்து அந்த வாகனத்தினை வரவேற்றிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தனி விமானம் மூலமாக திருச்சி செல்லக்கூடிய நடிகர் விஜய் திருச்சி விமான நிலையம் வந்த பிறகு அங்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கு காத்திருக்கிறார்கள். அதே போன்று தனது பிரச்சார வாகனத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் யாரும் இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேற ஏதேனும் வாகனங்களிலோ பின்தொடர வேண்டாம் எனவும், அந்த பகுதி, அதாவது அவர் பேசக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லும் பொழுது யாரும் பின்தொடர வேண்டாம் எனவும், அதே போன்று பல்வேறு காவல்துறையினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும், எந்தவித அசம்பாவித சம்பவமும் ஏற்படக்கூடாது எனவும் நடிகர் விஜயும் தாவேகாவினுடைய தலைவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்களும், கைக்குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் என யாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும், வீட்டில் இருந்தபடியே நேரலையாக பார்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பட்டாசு வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும், அதே போன்று காவல்துறையினுடைய அனைத்து அறிவுறுத்தல்களையும் பின்பற்ற வேண்டும் எனவும் நேற்றைய தினம் அறிவிக்கையாக வெளியிடப்பட்டிருந்தது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது பிறருக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த வாகனங்களை நிறுத்த வேண்டும் எனவும், அதே போன்று மக்களை சந்திக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுக்கு என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை நடிகர் விஜய் கேட்டுக்கொள்வதாகவும் அறிவித்திருக்கிறார். அதே போன்று மற்றவர்களுடைய மனம் புண்படும் வகையில் அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் பொதுமக்களிடையே யாரும் வாக்குவாதங்களிலோ அல்லது எந்த விதமான வார்த்தைகளிலோ ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தமாக நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது மொத்தமாக 12 வேண்டுகோளினை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கேட்டுக்கொள்கிறார். அதிலும் குறிப்பாக காவல்துறையினருடைய விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒரு வேண்டுகோளாக விஜயனுடைய அறிவிப்பில் இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.